ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் 12th கெமிஸ்ட்ரி ஹாஃப் இயர்லி எக்ஸாமுடைய அதர் டிஸ்ட்ரிக்ட் உடைய ஃபுல் ஆன்சருக்குடைய அப்டேட் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ 12th மாணவர்கள் கடந்த வாரம் முழுமைக்குமே ஸ்பெஷல் கிளாஸ் போயிட்டு வந்திருப்பீங்க. இந்த விடுமுறை நாட்கள் சனி ஞாயிறு திங்கள் 3 நாள் கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் நிறைய அசைன்மெண்ட்ஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் ப்ராக்டிக்கல் ஒர்க்கும் பண்ணணும். அசைன்மெண்ட்ஸ் எழுதுறதுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டையுமே எழுதுவீங்க. இல்லை கெமிஸ்ட்ரியில் எழுதணும்னா அதுக்கு ஃபுல் ஆன்சருக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அசைன்மெண்ட் எழுதுறதையும் தாண்டி அடுத்து வரக்கூடிய ரிவிஷன் எக்ஸாமுக்கு இந்த ஆன்சருக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தமிழகத்தில் வந்து ஃபஸ்ட் ரிவிஷன் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 2வது வாரத்துலேருந்து தமிழகம் முழுமைக்குமே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து நடந்து முடிந்த அந்த அரையாண்டு தேர்வுடைய அதர் டிஸ்ட்ரிக்ட் ஒரு 10 செட் ஆஃப் கொஷினை வந்து நீங்கள் அதை ரீட் அவுட் பண்ணுங்கள். 1 மார்க், 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் எப்படி கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்குமே வந்து ஒவ்வொரு பேட்டர்னுமே உங்களுக்கு வேரி ஆகும். ஒரு சில பகுதியில் ஒரு சில வினாக்கள் மட்டும்தான் ஒரு மாதிரி வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து வேறு டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டினை ரெஃபர் பண்ணி அதை நல்லா ரீட் அவுட் பண்ணுங்கள். நீங்கள் படித்த கொஸ்டின் வந்திருக்கலாம், படிக்காத கொஸ்டின் வந்திருக்கலாம். ஸோ நீங்கள் படிக்காத கேள்விகளெல்லாம் ரீட் அவுட் பண்ணுங்கள். எந்த கேள்வியெல்லாம் ரிப்பீட் ஆகிருக்குன்னு பாருங்கள். அதை மார்க் பண்ணி அதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. ஏன்னா சில முக்கியமான கேள்விகள் இருந்தால் அது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே கண்டிப்பாக என்ன செய்வாங்கன்னா ரிப்பீட் பண்ணி கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி வினாக்கள் எல்லாம் நோட் அவுட் பண்ணிக்கிட்டு அதுக்கு நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. ஒவ்வொரு பகுதி வினாக்களையுமே ரீட் அவுட் பண்ணுங்கள். 1 ஆன்சரை கண்டுபிடிங்க. 2 மார்க், 3 மார்க், 5 மார்க்லாம் படிங்க. 2 மார்க், 3 மார்க்லாம் எந்தெந்த சாப்டர்லேருந்து கம்பல்சரி கொஸ்டின் ரிப்பீட் ஆகுது அப்படின்னு பாருங்கள். 1 மார்க்கெல்லாம் வந்து பார்ட் 1ல் இருக்கிற 15 1 மார்க்ஸில் எத்தனை புக் பேக் கேட்டிருக்காங்க, எத்தனை புக்கின் கேட்டிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நல்லபடியாக படிங்க. இந்த ஆன்சர்க்கியை பிடிஎஃப் லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருங்க. டவுன்லோட் பண்ணி அசைன்மெண்ட்டும் எழுதுங்க. அடுத்து வரக்கூடிய ரிவிஷன் எக்ஸாமுக்கும் தயாராங்க. மறக்காமல் இந்த ஆன்சர் கீ வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது பெஸ்ட். தேங்க்யூ.